இனிமே அண்ணன் தான். என்னடா சொன்ன 5000 ரூபாய் வந்துட்டாங்களா? அண்ணா எல்லாரையும் கூட்டின்னு வந்தாச்சு. என் நெஞ்சில் குடி இருக்கும். நம்பிட்டாங்களா? எல்லாம் நம்பிட்டாங்க. சரி சரி. நம்ம பாலிமர் நியூஸ் வந்துச்சா? பாலிமர், நியூஸ் 7 மெயினா முன்னாடி நம்ம ஆளுங்க ரீல்ஸ் எடுப்பாங்களே அவங்களை நிக்க வச்சிருக்கிறேன். அப்புறம் இந்த கூட்டம் கத்துறதுக்கு அதுக்கு ஒரு 100 பேர் வச்சிருக்கேன். வச்சிருக்கியா? 100 பேர் வச்சிருக்கேன். 41 பேரு இருப்பா இறந்தத என்னன்னு சொல்லி என் மேல பழி போடுறாங்க. அப்ப நீங்க இல்லையாண்ணா? ஒண்ணுத்துக்கு என்ன சொல்லுங்கிற? இந்த திருட்டு தீய சக்தி, தூய சக்தி, தீய சக்தி, அப்புறம் தீந்து போன சக்தி, தீய சக்தி, ஸ்டாலின், தூய சக்தி, தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, அதை விடுங்கண்ணா. வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. இல்லப்பா இதுல அப்படிதான்ப்பா இருக்கு. அதுல இருக்கு, நீங்க ஏதாவது புதுசா சொல்லுங்க. அது இல்லைன்னா வராது எனக்கு. சரி, எனக்கு மேகதாதானை பத்தி தெரியாதாப்பா? தெரியாதாண்ணா? என்னைய எல்லாத்தையும் சொல்லுங்கிற நீ? அன்னைக்கு முன்னாள் தானே உட்காந்து படிச்சீங்க. முன்னாடி இருந்த இந்த தீய சக்தி அது எதுவும் பண்ணல, தீந்து போன சக்தி எதுவும் பண்ணல. அவங்க பண்ணிதான் நான் இது பண்ணிருப்பல. திமுக பண்ணல, அதிமுக பண்ணல, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. வேற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இவங்களை பத்தி அப்படி பேசினா நம்மள ஏதாவது நினைப்பாங்க. அங்க வர்றது நம்ம கூட்டம், நம்ம கூட்டத்தை இப்படிதான் பேசணும், அப்பதான் அவங்க ஏமாறுவாங்க. அது இல்லாம சிங்கப்பூர்ல ஒருத்தர் ஓடு 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 வர வேட்டக்காரன் அப்படின்னு ஒருத்தர் ஓடினார்ல. எப்படிங்க நீங்க கரூர்ல இருந்து ஓடுனீங்க? பாரு, நான் வந்து கொளத்தூர்ல தீய சக்தியா நல்லா பரோட்டா கொத்து பரோட்டா போட்டோமா இல்லையா? ஆனா கரூர்ல உங்களுக்கு சால்னா ஊத்துனாங்களா அந்த மாதிரியா? சால்னா கில்லான்ற புதுசா பாருங்க மக்களே, இடைத்தேர்தல்ல நீங்க தான் இது பண்ணணும். வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும், கான்பிடண்டா இருங்க. இந்த வாட்டியும் கரூர்ல உங்களுக்கு சால்னா ஊத்திடுவாங்க போல.